டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ பின்னுக்கால ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே இல்லை. உண்மையிலே டயபெட்டிஸ் என்றால் என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். உங்களோட பாடியில் இருக்கின்ற பிளட் சுகர் லிமிட்டையும் விட கூட போகிறது தான் டயபெட்டிஸ். ஸோ அதுக்காக நிறைய கண்ட்ரோல் மெத்தட் இருக்கின்றது. நீங்கள் டயபெட்டிஸுக்கான டேப்லெட்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்சுலினை யூஸ் பண்ணலாம். ஸோ எது ஒரு வகையில் உங்களோட டாக்டர் உங்களோட டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சிலர் டயபெட்டிஸ் இருந்தாலும் கூட அவர்கள் ட்ரக்ஸை மெடிக்கேஷன்ஸை ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. அப்படி இல்லைன்னா இன்சுலின் ஒழுங்காக எடுக்கிறது இல்லை. அதே டைமில் அவங்களோட டயட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் அதிகமான சுகரி ஐட்டம்ஸை கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்றதால அவங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அப்படியானவங்களுக்கு லாங் டேர்மில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி டேஞ்சரஸான சில விடயங்கள் நடக்கும். முதலாவது கிட்னியில் என்ன நடக்கும்னு சொன்னால் கிட்னி செயல் இழக்கும். அதில் இருக்கின்ற குளோமியுலரஸ் எனப்படுகின்ற பார்ட்ஸ் இருக்கின்றது. அதோட இருக்கின்ற நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இறந்து போகும். அதனால் நெஃப்ரோபதி என அழைக்கப்படுகின்ற இந்த நோய் வருகின்றது. கிட்னி செயலிழந்து போகும். இது ரொம்ப டேஞ்சரஸ். கிட்னி ஃபெயிலியர் என குறிப்பிடுவார்கள். இதனால் உங்கள் பாடியில் இருக்கின்ற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியே போகாமல் தேங்கி நிற்கிறதால நீங்கள் டயாலிசிஸ் பண்ண வேண்டி ஏற்படும். உங்களோட பிளட்டை எடுத்து அதை சுத்தமாக்க வேண்டி ஏற்படும். அதே டைமில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டும். வேறொருவருடைய கிட்னியை பொருத்தி தான் உங்களுடைய கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதன் மூலமாகத்தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பார்வை இல்லாமல் போயிடும். விஷன் இம்பேர்மெண்ட், அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி எனப்படுகின்ற ஒரு நிலைமையாகும். என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பிளட் சுகர் அது கண்டினியூஸாக அதிகமாக இருக்கிறதால இந்த கண் பார்வை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயபெட்டிக் நியூரோபதி எனப்படுகின்ற ஒரு நோய் நிலைமை இருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நர்வ்ஸ் சிறிய நர்வ்ஸ் கூட என்ன செய்யும்னு சொன்னால் இறந்து போகின்றது. அதனால் உங்களுக்கு சென்சேஷன், அதாவது ஒருத்தர் கீழ் தொட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், சில பெயின் விளங்கும். இந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு விளங்காது, இந்த தொடுகையெல்லாம் விளங்காது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு காலையோ கையிலையோ ஒரு இன்ஜரியாக இருக்கும், ப்ளீட் ஆகி கொண்டிருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த புண்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. இந்த டயபெட்டிஸ் உங்களோட பாடியில் இருக்கின்ற சுகர் அதிகமாக இருக்கிறதால குயிக்காக இந்த பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் உங்களோட பாடியில் தொத்தி கொள்ளும். அது தொற்று நோய்கள் இந்த தொற்றிக்கொள்கின்ற இந்த நோய்கள் காரணமாக பெரிய புண்கள் ஏற்பட்டு சில வேளை உங்களோட கால்களை கூட அகற்ற வேண்டிய, உங்களோட கைகளை விட பொதுவாக காலில் லோவலி, அதாவது கால் தான் இருக்கின்றது, இந்த காலை அகற்ற வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்படுகின்றது. அதே டைமில் உங்களோட பாடியில் இருக்கின்ற சுகர் அதிகமாக இருக்கிறதால உங்களோட தோல் என்ன செய்யும்னா அதிகமாக ட்ரை ஆகின்றது. அந்த வகையில் அதிகமாக ட்ரை ஆகின்ற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாடியில் புண் வரத்துக்கான சான்சஸ் காணப்படுகின்றது. அதிகமாக உங்களுக்கு சொரிச்சல், ஒரு இரிட்டேஷன் நீங்கள் அதிகமாக சொரிஞ்சு இருக்கின்றதால் சொரிதல்னு சொல்லுவாங்க. அதை எப்படி என்று சொல்கிறது விளங்குற தமிழில். அதனால் பாடி இரிட்டேட் ஆகிறதால நிறைய புண்கள் வரதுக்கான சான்சஸ் காணப்படுகின்றது. அதனால் கூட நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான நோய்களில் ஏற்படுகின்றதன் காரணமாக ஈவன் டெத்தை கூட அனுபவிப்பாங்க. அதே டைமில் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டேக் இது போன்ற கொமனான நோய்கள் கூட டயபெட்டிஸ் வரதால் கூட்டுறது. அதே நேரம் உங்களோட பாடியில் இருக்கின்ற இம்யூனிட்டி, அதாவது நோய்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த சிஸ்டம் கூட பலகீனமாகி நோய் எதிர்ப்பு சக்திகள் கூட குறைகின்றது. ஸோ கைஸ், டயபெட்டிஸ் இருக்கின்றவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டயபெட்டிஸை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் சுகரை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் என்று கேள்வி கேட்குறவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.